மா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? ஏய், வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு, இல்லன்னா தொலைச்சிருவேன். பாரி பாரி தம்பி பாரி. அவன் என் உசுரடி. அவனை பார்த்தா நீ ஒதுங்கி போ, நீ என் குடும்பம் இல்லைன்னு சொன்ன. இவ்வளவு நாள் நீ சொல்றதுதான் வேத வாக்குன்னு இருந்தான். என் தம்பியை பார்த்தா இந்த குடும்பத்துல அவன் இல்லைன்னு சொன்ன. உனக்காக அவன் பொண்டாடி கூட சண்டை போட்டு மதிக்காம பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டிய. உனக்கெல்லாம் மனசாட்சியா இல்லையா? ராட்சசி. நீ சொன்ன வார்த்தையை தாங்க முடியாம என் தம்பி இடிஞ்சு போயிருக்கான். நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. சே, உங்ககிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இந்த பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இது மாதிரி இனிமேல் என் தம்பியை பேசுறது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண மரியாதை கட்டு. கண்மணி, நீ நேசமணிய சாதுவா தான் பார்த்திருக்க. நீ இப்படியே குட்டியை குழப்பிக்கிட்டு இருந்த என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. அம்மா, உனக்கு இந்த அடி தேவையா? இனியாவது இதன் கூட சேராம திருந்தி பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க. இல்லன்னா இனி இங்க என்னெல்லாம் நடக்குமோ. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஒருவேளை பாரி மாமா சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். அதான் மாமா உங்களை அடிக்கிற வரைக்கும் பிரச்சனை போயிருச்சோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அத்தை. அவரை நடிச்சதுக்கு நீ என்ன பண்ணுவ? எப்படிமா, நான் வச்ச நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதா? ஆமாண்டி. கண்மணி, பாரி சம்பந்திய உன் அத்தை இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி ஆஃப் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. இதுக்கே ஆடி போயிட்டா எப்படி? இன்னும் நான் பண்ண போற வேலையில பாரி துண்ட காணும் துணிய காணும்னு இந்த வீட்டை விட்டு ராசாத்தி வீட்டுக்கு ஓட போறாரு பார். அப்புறம் என்ன, இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். அண்ணி, அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் சித்தப்பா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. இது எல்லாமே அந்த கண்மணி பண்ற சூழ்ச்சி தான் புனிதா. எப்படியும் மங்க அத்தைய வெளியில அனுப்பியாச்சு. இப்ப அவளுக்கு இடைஞ்சலா இருக்கிறது பாரி மாமா தான். அவரையும் வெளியே அனுப்பிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல பாரு. சரிதான் ராசாத்தி, மரகதம்மா சும்மாவே அவ பேச்சுதான் கேக்குறாங்க. இனிமே கண்மணிக்கு கொண்டாட்டம் தான். கண்மணி புத்தி ஏன் தான் இப்படி போதும்னு தெரியல. உன் ஃப்ரெண்டு கண்மணின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் பழைய கதைமா. என்னைக்கு ஒரே வீட்ல நாங்க 2 பேரும் மருமகளா அடி எடுத்து வச்சோமோ அப்போல இருந்தே என்னை எதிரியா நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன் நீங்க கண்மணி இன்னைக்கு எப்பவுமே துரோகம் நினைச்சதே இல்லையா நீ? ஆமா ஆமா, என்ன பண்றது, அந்த கண்மணி ராசாத்திய எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை விடுங்க அண்ணி. ஆனா பெரிய குடும்பத்தை பிரிக்கணும்னு பிளான் போடுறாளே, அத நினைச்சாதான் எனக்கு கண்மணி மேல ஆத்திரமா வருது. இப்படியே விட்டா மங்கத்தை எப்படி வெளியில வந்தாங்களோ அதே மாதிரி பாரி மாமாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவான். ஆமா அண்ணி, அத மனசுல வச்சுட்டு தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ராசாதே, அந்த கண்மணி பண்ண வேலையாலதான் நேசமணி மாமா அக்காவை கை நீட்டிட்டாரு. அதனால அக்காவோட கோபம் இன்னும் அதிகமாகும்.
அவங்க தப்பு என்னன்னு அவங்களுக்கே புரியாத. சொல்ல போனா நம்ம மேல இருக்கிற கோவம் தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா கண்மணி நம்ம பெரிய வீட்டை ரெண்டா பிரிக்காம விட மாட்டா போல. ச்சே, இவ்ளோ கீழ்த்தரமாவா யோசிப்பா? நினைச்சாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவளா என்ன பண்ணாலும் அடங்க மாட்டா. அவ நினைச்சதை நடத்த எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா. அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. விடு புனிதா, பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவளோட டார்கெட் பாரி மாமா தான். எப்படியாவது பாரி மாமாவை வெளியே அனுப்ப பிளான் போடுறா. அண்ணி, இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அண்ணி. என்ன பண்றது புனிதா? அவங்களுக்கு எப்போ அவங்க செய்யறது தப்புன்னு படுதோ அது வரைக்கும் இப்படிதான் கண்மணி ஆட்டம் இருக்கும். நாம எது செஞ்சாலும் மரகதத்தை நம்ப போறதில்ல. நாம பேசுற எதையும் காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. அப்போ நாம என்ன பண்றது? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என் புருஷன் அண்ணி அண்ணின்னு அவங்க மேல பாசமா இருந்ததுக்கும் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லாம இருந்ததுக்கும் ரொம்ப நல்ல பரிசு கொடுத்துட்டாங்க. பாவம் அவரை போய் பார்த்து அக்கா இப்படி பேசிட்டாங்களே. அன்பு வச்சிருக்கவங்க மேல இப்படி வார்த்தை அள்ளி கொட்டினா அவங்க மனசு என்ன பாடுபடும்? ராசாத்தே, உன் மாமா ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பாரு இல்ல? அத்தை, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இல்ல ராசாத்தே, இது வரைக்கும் அக்காவ ஒரு வார்த்தையாவது தப்பா பேசிருப்பாரா? அவங்க சொல்றதா வேத வாக்குன்னு கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரை போய் நீ என் குடும்பம் இல்ல, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்களே. இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியலையே. எல்லாம் கண்மணி பண்ற வேலை. நானும் கூட இல்ல. பாவம், அவர் தனியா கடந்து என்ன கஷ்டப்படுறாரோ தெரியல. சித்தி, அழாதீங்க சித்தி. நான் தான் அங்க இருக்கேன்ல. சித்தப்பாவை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரி புனிதா, ஆனா ஒண்ணு, காலம் இப்படியே போகாத. கூடிய சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும். அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். இது எங்க குடும்ப விஷயம். இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். இதுக்கு மேலயும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போனா சரி. என்னங்க, எல்லாம் புனிதா வந்து சொன்னா என்னாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படிங்க தாங்கிட்டு இருக்கீங்க?
அதானே, அண்ணிய பத்தி தப்பா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களே. நீங்க இப்படி இருக்கீங்க, ஆனா அவங்க உங்களை ஏன் வீட்டு ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ம்ஹும். அதாங்க அவங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அக்காவுக்கு கண்மணிக்கு இருக்கு பிடிச்சிருக்க. கண்ணு மூடிக்கிட்டு அவ என்ன சொல்றாளோ அத அப்படியே நம்புறாங்க. அவ திருந்தினா மட்டும்தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்க போறதில்ல. சரி, அக்காக்காவது அவளை பத்தி சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா நம்ம யார் பேச்சாவது அவங்க காது கொடுத்து கேக்குறாங்களா? அதுவும் கிடையாது. அதனால தாங்க சொல்றேன், இனியும் நீங்க அந்த வீட்ல அவமானப்பட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்துருங்க. மங்க, என்ன வார்த்தை பேசுற? பின்ன என்னங்க, என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? புனிதா சின்ன பொண்ணுங்க, எந்த நேரமும் உங்களே பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு என்ன புள்ள இல்லையா இல்ல வீடு இல்லையா? வாங்க, நீங்களும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. ஏங்க, நான் இவ்ளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க வந்துருங்க, அதுக்கப்புறம் நமக்கான பங்க நம்ம சொத்துல இருந்து பிரிச்சு வாங்கிடலாம். அதுக்கப்புறமாவது உங்க அண்ணி நிம்மதியா இருக்காங்களான்னு பாக்கலாம். ஏன் மங்க இந்த மாதிரி பேசுற? நீ இப்படி பேசலாமா? இத பேசுறதுக்கு தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா? ஐயோ, நான் ஒன்னும் வேணும்னே குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லல. அது என் எண்ணமும் கிடையாது. நம்ம உடம்புல சின்னதா ஒரு கட்டி வந்துச்சுன்னா அதை அறுத்து எடுத்தாதான் நம்ம பொழைக்க முடியும்னா அதை நம்ம செய்யறது இல்லையா என்ன? அது மாதிரிதான் இதுவும். சில உறவுகளை நிரந்தரமா நம்ம காப்பாத்தணும்னா இந்த மாதிரி சில பிரிவுகள் தேவைப்படுதுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மங்கை. ஆனா நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நானும் வீட்டை விட்டு வந்துட்டா கண்மணி ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடும். அண்ணி மனசை கலைச்சு அவங்க பேரையும் நம்ம குடும்பத்தோட பேரையும் கெடுத்துருவா. அப்புறம் உங்க இஷ்டம். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. மங்கை, எதையும் நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, சொன்னா புரிஞ்சுக்க. நீங்க செட்டில் பண்ணிடுவீங்கல்ல, இல்லைன்னா பார்ட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. யோ, பண்ணிடுறேன். உனக்கு பணம் கொடுக்கத்தான் இந்த வீட்டை விற்க பேசி அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸும் வாங்கிட்டேன். பேலன்ஸ் அமௌண்ட்டை பார்ட்டி வந்து இப்போ செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இங்கே வெயிட்டிங்க. அங்கேருந்து பணம் வந்தோடனே உனக்கு வந்துடும். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உங்ககிட்ட உட்காந்து பேசலாம் நான் வரல. நான் கொடுத்த 5 லட்சம் அட்வான்ஸை திருப்பி வாங்க தான் வந்தேன். என்னங்க சொல்றீங்க? அப்புறம் என்னங்க, ஏற்கனவே இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு வித்துட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டு என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் யாருக்கும் இந்த வீட்டை விக்கலைங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு மட்டும் தான் இந்த வீட்டை பேசியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுந்தரமூர்த்தின்னு ஒரு ஆள் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சரி வராது. என் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க. அட, இருந்த பணம் செலவாயிடுச்சுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 நாள்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு நீங்க போங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். ஒழுங்கா எந்த வில்லங்க இல்லாம டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வீட்டை கொடுங்க, இல்லனா என் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க. உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம். இந்தாங்க, நான் வரேன். ஏங்க, என் பணத்துக்கு பதில் என்னங்க? யோ, உன் கண்ணு முன்னாடி நடந்ததை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 2 நாள்ல பணம் வரணும் நான் சொல்லிட்டேன். நம்ம இடத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் எவன் போட்டிருப்பான்? இந்த வேலையை பார்த்து கொடுக்குற ஒரே ஆளு அவனாத்தான் இருப்பான். அட பறந்தாமண்ண. அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னடா, என் வீட்டுக்கே டபுள் டாக்குமெண்ட் போட்டு வச்சிருக்கியா?
மரியாதையா என்ன ஏதுன்னு உடனே பார்த்து என்கிட்ட சொல்லு. டேய், இந்த மாதிரி வேலையை உன்னை விட்டா வேற யாரும் பண்றதுக்கு ஆள் இல்ல. அண்ணா உங்க வீட்டுக்கு டபுள் டாக்குமெண்டா? அண்ணா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கண்ணா. ஓ, இந்த இடம் சுந்தரமுத்தை சேர்ந்தது. ஐயோ, இவர் வீட்டுக்கு தான் டபுள் டாக்குமெண்ட் போட சொன்னா அந்த மாக்கா. இது தெரியாம நாம பண்ணி கொடுத்துட்டோமே. இவர் இப்ப எப்படி சமாளிக்கிறது? அண்ணே, அது வந்துண்ணே, நீ பம்மும் போதே எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் அட்ரஸை எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அனுப்பி வையே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, அனுப்பி விட்டுறேண்ணே. ஊருக்கே நாமம் சாத்துறவன் நான். எனக்கே ஒருத்த நாமம் போட பாத்திருக்கானா? இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு. யோ, இன்னும் எவ்வளவு தூரம் ஏன் போறது? அந்த ஃப்ராடோட அட்ரஸ் எங்க இருக்குன்னே தெரியலையே. ஐயா, கண்டுபிடிச்சிடலாமா? இங்கதான் ஏன் எங்கேயோ சொன்னாங்க, கண்டுபிடிச்சிடலாம் ஐயா. அண்ணா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன். அங்கே ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் விசாரிச்சுட்டு வரேன். யோ, இன்னும் எவ்வளவு தூரம் தான் ஏன் போறது? ஐயா, இங்கதான் என் பக்கத்துலன்னு சொன்னாங்க. அண்ணா கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு, அங்கே நிப்பாட்டுங்க. சார், இங்க சுந்தரமூர்த்தின்றவர் எங்க சார் இருக்காரு? இப்படி ஸ்ட்ரைட்டா போங்க, கொஞ்சம் தூரம் தான். சரிங்க சார், தேங்க்யூ சார். யோ ஐயா, விசாரிச்சிட்டியா? கரெக்டா விசாரிச்சிட்டேன். இங்க பக்கத்துல தான் இருக்கான். ஏய் ஐயா, இது ராசாத்தியோட இடம்டா. ஆமா, அந்த ஆளுகிட்ட நல்லா விசாரிச்சியா? நல்லா தான் ஏன் விசாரிச்சேன். ஏய், என்னைய பாத்துட்டு இருக்க? அதோ பாரு, அங்க ஒருத்தன் மாக்கா மாதிரி நிக்கிறான் பாத்தியா? அவனை கூட்டு வா. யோ, ஏமா இங்க வாயாங்க. யார யோவு? இங்க வா. என்னையா? ஆமா, உன்னதான். வரேன்டா வெண்ண. என்னையா யோன்றீங்க? வரேன்டா. யோ, உங்களுக்கு கால்லாம் நல்லா தானே இருக்கு, அது வரைக்கும் வர வேண்டியது தானே? இந்த காலை வச்சு நான் நடந்து வரேன். இங்க சுந்தரமூர்த்திங்கிறது யாரு? ஆமா, நான் தான் இந்த சுந்தரமூர்த்தி. என்ன இப்ப? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு அட்ரஸ போட்டு என் வீட்டையே டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருப்ப. ஏய், நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இங்கேயே அடிச்சு போட்டு உன் ஜோலியை முடிச்சு போயிட்டே இருப்ப. ஏய், என்னடா? யோ, அந்த யோ நான் இல்லையா? அங்க பாரு. யார் சொல்லிய யார் முடிப்பா? இந்த வரேன். வா.
அண்ணே இனியும் இந்த கெட்டப் தேவையில்ல, கழிச்சிருங்க. கலைச்சிடுறேன். சப்பாடா. ஹாய். என்ன ராசாத்தி இதெல்லாம்? என்ன இதா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்ன தைரியம் இருந்தா எங்களோட நிலத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு லோன் கிடைக்க விடாம பண்ணிட்டு அதோட விடாம 20 லட்சம் தரேன், இடத்த எனக்கே கொடுத்துருன்னு கேப்பேன். என்ன பண்றது? ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிக்கணும். என்கிட்டே உன் வேலையை கட்டுறியா? ஏண்டா ஃப்ராடு பண்றவங்க தான் ஃப்ராடு வேலையை காமிக்கணும், அப்புறம் என்ன ஊரார்கிட்டயே காமிக்கிறது? மாப்பிள்ள சரியா சொன்ன. என்னடா குடும்பமா சேர்ந்து என்ன சீண்டி பாக்குறீங்களா? இங்க பாரு பரந்தாமன், உனக்கு வேற வழியே இல்ல. நாங்க என்ன சொல்றோமோ அத நீ கேட்டுதான் ஆகணும். உன் வீட்டு டாக்குமெண்ட் என் கையில இருக்கு. இப்போ டீல் பேசலாமா? என்ன சொல்ற ராசாத்தி? உன் வீடும் இடமும் சேர்த்து என்ன ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குமா? சரி, அதுல 25%. நான் ஒரு 25 லட்சம் தரேன். உன் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடு. என்ன டீல் ஓகேவா?